பிரசாந்த் நடிச்சு ரிலீஸ் ஆன அந்தகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமான்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தரலாம். இந்த படத்தோட ஹீரோ பிரசாந்த் எனக்கு கண்ணு தெரியாதுன்னு பிளைண்டா வெளி உலகத்துக்கு காட்டிக்கிறாரு. ஆனா உண்மையிலேயே இவருக்கு கண்ணு தெரியும். பிளைண்டா இருந்தா எவ்வளவு ப்ராப்ளம்னு எல்லாருக்குமே தெரியும். இவரு வெளி உலகத்துக்கு இப்படி காட்டிக்கிறதுக்கான காரணம் என்ன, அது மூலியமா அவருக்கு தெரியற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்குது. அந்த விஷயத்தோட முடிவு என்னன்றதா இந்த படத்தோட மொத்த கதை. பிரசாந்தோட நடிப்பு சூப்பரா இருந்துச்சு. கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிற விதமாகட்டும், கண்ணு தெரியாம போனதுக்கு அப்புறம் நடிக்கிற விதமாகட்டும், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. சிம்ரன் தான் இந்த படத்துக்கு மிக முக்கியமான ஒரு கேரக்டர். அந்த ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தையே இன்ட்ரெஸ்ட் ஆகும். அந்த கேரக்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்களை பார்த்தா நமக்கு கோபம் வரும். அந்த அளவுக்கு அந்த கேரக்டரோட ரைட்டிங் இருக்கும். கார்த்திக் அவருக்கு கொடுத்த கேரக்டரை அவர் கரெக்டா பண்ணிருக்காருன்னே சொல்லலாம். சமுத்திரக்கனியோட ஆக்டிங்குமே சூப்பரா இருந்துச்சு. ஹீரோயினி அப்புறம் மத்த கேரக்டர் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு சின்ன கதை தான். அந்த சின்ன கதையை வச்சு எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், பரபரப்பான ஸ்கிரீன் பிளேவை வச்சு படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள், அடுத்து இந்த கதையில என்ன ஆக போகுதுன்ற குழப்பத்தோட இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துக்கு போட்டிருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருந்துச்சு. லக்கி மேன் சார் நீங்க. இந்த கதையில பெருசா தேவையில்லாத கேரக்டர்னு ஒரு கேரக்டர் கூட இருக்காது. இந்த கதையில வர அத்தனை கேரக்டருமே இந்த கதைக்கு தேவைப்படக்கூடிய கேரக்டரா தான் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டருக்குமே ரைட்டிங் சூப்பரா இருக்கும். ரொம்ப கம்மி லொகேஷன்ல வச்சு எடுத்த சின்ன ஒரு படம் தான். ஸ்கிரீன் பிளேவையும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வச்சு மட்டுமே படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. மொத்தத்துல ஒரு வித்தியாசமான ஒரு படம். நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கலைன்னா கண்டிப்பா போய் பாருங்க. இதுதான் அந்தகன்.